சாந்த குணத்தை கொடுக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். மத்தேயுவின் சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் சொல்லப்பட்டது போல சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தான் பூமியை சுதந்திரித்துக் கொள்ள முடியுமா. அப்ப நம்ம எந்த காரியத்தை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்றாலும் நமக்குள் இருக்க வேண்டிய ஒரே ஒரு குணம் என்னவென்றால் சாந்த குணம். ஏனென்றால் இந்த சாந்த குணம் நமக்குள் வந்துவிட்டால் நமக்குள் பொறுமை வந்துவிடும். பொறுமை வந்துவிட்டால் நம் பேச்சிலே ஒரு பொறுமை, நம்மளுடைய செயல்பாட்டிலே ஒரு பொறுமை, எந்த ஒரு முடிவை எடுக்கும் பொழுதும் நம்ம ஒரு பொறுமையாக எடுப்போம். ஆனால் சாந்த குணம் நமக்குள் இல்லை என்றால் அவசரமான பேச்சுக்கள், அவசரமான செயல்பாடுகள், எந்த ஒரு காரியத்தை செயல்பட வேண்டும் என்றாலும் அவசரமாக தான் செயல்படுவோம். அப்போ நமக்காக ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற காரியத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்றால் நமக்குள் இருக்க வேண்டிய ஒரே ஒரு குணம் சாந்த குணம். சாந்த குணம் உள்ளவர்களாக இருப்போம். நமக்காக ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற நன்மையை நாம் சுதந்திரித்துக் கொள்வோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.